இன்னைக்கான நாள்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி 400 பாயிண்ட் பிளஸ்ல இருக்கு அப்படின்னா இன்னைக்கான நாள்ல மார்க்கெட் கேப் அப்ல தான் ஓப்பன் ஆகும், பாசிட்டிவா ஓப்பன் ஆகும். அதுதான் இருக்க பெரிய பிளஸான நியூஸா இருக்கு. 23,000 பாயிண்ட் வரைக்குமே ட்ரேட் ஆகலாம் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. 23,000 இருந்து 23,300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ட்ரேட் ஆகலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நேற்றுக்கான நாள்ல மார்க்கெட் ஒருவேளை ஓப்பன் ஆயிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவா இருந்திருக்கும். பட் ஆனால் இன்னைக்கான நாள்ல பாசிட்டிவா ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஒரு வார் சூழல முடிவு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால மார்க்கெட் இங்க ஏத்தலாம் அப்படின்றதுதான் இருக்கிற நியூஸா இருக்கு. அதுக்கு அடுத்துதான் இருக்குது யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. 3-4% கிட்ட ஏறி இருக்கு. அண்ட் நம்மளோட ஏஷியன் மார்க்கெட்ஸ்மே சூப்பரா இருக்கு. கொரியன் மார்க்கெட், ஜப்பான் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ எல்லா மார்க்கெட்டுமே பாசிட்டிவா இருக்கும்போது நம்மளோட மார்க்கெட்டுமே கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ இன்னைக்கான நல்ல கேப் அப்ல ஓப்பனிங் ஆகும், பாசிட்டிவா தான் இருக்கும். இது கண்டினியூ ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா எஃப்ஐஎஸோட இன்டர்வென்ஷன் இருக்கணும். அப்புறம் டிஐஎஸ் ஸ்ட்ராங்கா பை பண்ணணும். எப்பயுமே எஃப்ஐஎஸ் செல் பண்ணுவாங்க, டிஐஎஸ் இங்க பைபேக் பண்ணுவாங்க. பட் ஆனா இப்போ எஃப்ஐஎஸ் சேர்ந்து பை பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் அதே மாதிரி எலவேட்டடா இருக்கும். இல்ல அப்படின்னா இறங்குறதுக்கான சான்சஸ் ஹெவியா இருக்கு. ஸோ இன்னைக்கான நல்ல மார்க்கெட் இப்படிதான் இருக்கும். கோல்டு அண்ட் சில்வர் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோல்டும் ஏறி இருக்கு, சில்வரும் ஏறி இருக்கு. கோல்டு $4,700 பர் ரவுண்ட்ஸ் ஏறி இருக்கு. சில்வர் $75 பர் ரவுண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ ரெண்டுமே சூப்பரா ஏறி இருக்கு. என்ன ரீசனால இது எல்லாமே ஏறி இருக்கு அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வருக்கு சாதகமான சூழ்நிலை தான் இப்போ வரைக்கும் இருக்கு. பட் ஆனா ஏற்கனவே ரொம்ப பிரைஸ் ஏறி அதுக்கப்புறமா கீழே இறங்குச்சுல. ஸோ இதுக்கப்புறமா கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் லெஸ்ஸாக தான் இருக்கு. ஏன் அப்படின்னா ஏற்கனவே ரெசிஸ்டன்ட் லெவலில் தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால இதுக்கப்புறம் அப்ரலி ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு ஷார்ட் டேர்ம்ல. அண்ட் தென் லாங் டேர்ம் ட்ரெண்டை பார்க்கும்போதுமே இங்க ஓரளவுக்கு ஏறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. அதனால ஷார்ட் டேர்ம் அண்ட் தென் லாங் டேர்ம் ரெண்டுலயுமே பார்க்கும்போது கோல்டு அண்ட் சில்வருக்கு சாதகமாக தான் இருக்கு. அதனால கோல்டு அண்ட் சில்வர் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்லயுமே நம்ம மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போவோம். மெயினா கோல்டுல கன்சிடர் பண்ணிட்டே போகும். நிறைய பேர் இடிஎஃப்ல இங்க கன்சிடர் பண்றது இல்லை அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இடிஎஃப் இன்ஃப்ளோஸ் கம்மியா இருக்கு. நிறைய ஆர்டிகல்ஸ் பார்க்க முடியுது. நம்ம இடிஎஃப் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த நீங்க மார்க்கெட்டை பொறுத்தல இன்னைக்கான நல்ல பிளஸ்ல இருக்கும். பட் பிளஸ்ல இருந்தாலுமே 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். அப்புறம் இப்போ புது மந்த் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போ புது மந்த்ல என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அதை நம்ம ஃபர்தரா மேக் பண்ணுவோம். ஸோ இது இருக்கிற நியூஸா இருக்கு. ஏப்ரல் எஃபெக்ட் நிஃப்டி 50ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் பார்த்திருந்தேன். அதாவது இந்த ஏப்ரல் மந்த் மட்டும் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா எப்படி ஏப்ரல் மந்த்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல 10ல 8 வாட்டி சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தான் ஏப்ரல் மாசம் இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் இது ஏப்ரல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 10ல 8 வாட்டி சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா மார்ச் மாசம் எப்பயுமே கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்கும். பினான்சியல் இயர் புதுசா ஸ்டார்ட் ஆகுதுல. ஸோ அதனால புது இன்ஃப்ளோஸ் வர ஆரம்பிக்கும். லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து வர ஆரம்பிக்கும். அப்புறம் இங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வர ஆரம்பிப்பாங்க. புது பினான்சியல் இயர் இருக்க ரீசன்னால. ஸோ அதனால அதிகமான ஃபண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஆவரேஜா 3% அப்பாக ஆரம்பிக்கும் ஏப்ரல் மந்த் நிஃப்டி 50. ஸோ இது இருக்கிற ஒரு டேட்டா இருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நடந்திருக்கு. ஸோ இதையும் நம்ம பேட் ஆன் பண்ணிப்போம். மெக்னிஃபிஷியன் 7 ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, அந்த ஒரு 7 ஸ்டாக்ஸ் இப்போ டோட்டலா இறங்கி இருக்கு. இந்த வருஷம் மட்டும் 10% நாஸ்டாகே இறங்கி இருக்கு. டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே அடி வாங்கி இருக்கு. இந்த வருஷம் மட்டுமே $3 trillion வெளியே போயிருக்கு இந்த ஒரு கம்பெனிஸ் கிட்ட இருந்து. டெல்டா வைப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் இந்த ஒரு 7 ஸ்டாக்ஸ் அதிகமா இறங்கி இருக்கு அப்படின்னா அதிகமான ஸ்பெண்டிங் இங்க டேட்டா சென்டர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகமான ஸ்பெண்டிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதான்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களால காமிக்க முடியல. என்விடியா பொறுத்தல அது எல்லாத்தையுமே கோர் ப்ராசஸ் இங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனாலுமே அந்த ஸ்டைலும் இறக்கி இருக்காங்க. எல்லாமே இந்த சடனான ரேலி ஆன ரீசனால ஏஐ பூம்ன்ற ஒரு சடன் ரேலியால எல்லாமே ஏறிச்சு திரும்ப இங்க இறங்க ஆரம்பிச்சிருக்கு. $3 trillion வைப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய ஐபிஎஸோட லாக்இன் எக்ஸ்பைரி பீரியட் இப்போ முடிய போகுது. அதனால நிறைய செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. லாக்இன் பீரியட் எக்ஸ்பைரினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க இந்த ஐபிஎல் லான்ச்சுக்கு முன்னாடியே ப்ரொமோட்டர்ஸ் கிட்டையும் அப்புறம் இங்க இன்வெஸ்டர்ஸ் பிஇ அப்புறம் இங்க விசி ஃபண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஒரு இன்வெஸ்டர்ஸோட ஃபண்ட்ஸ் எல்லாமே இங்க லாக்இன்ல இருக்கும். ஸோ அவங்களால குறிப்பிட்ட டைம் வரைக்கும் செல் பண்ண முடியாது. ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறமா கூட. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவங்களால செல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐபிஎல் 100 நாளுக்கு அப்புறம் செல் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அவங்களால ஸ்டேக் செல் பண்ண முடியும். அது ஈவன் ப்ரொமோட்டரா இருந்தாலும் சரி, அண்ட் தென் நீங்க பிஇ அப்புறம் விசி இன்வெஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, அவங்களாலேயே அப்பதான் விற்க முடியும். ஸோ இப்போ நிறைய ஐபிஓஸோட அந்த ஒரு எக்ஸ்பீரி வரப்போதா சொல்றாங்க. நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கும்னு சொல்றாங்க. லைக் டாடா கேபிட்டல், அப்புறம் இங்க எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல், அப்புறம் இங்க இந்த பிசிக்ஸ் வாலான்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஓ வந்துச்சு, அந்த ஐபிஓ அது நிறைய ஐபிஓஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே லாக்இன் பீரியடோட அந்த எக்ஸ்பீரி முடிய போகுது. ஸோ அதனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இங்க அதிகமான ஷேர்ஸ் செல் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மார்க்கெட்ல ட்ரேட் ஆனது 100 ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல 30 ஷேர்ஸ் தான் இது வரைக்குமே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மீதி ஷேர்ஸ் எல்லாமே ட்ரேட் ஆகாம தான் இருக்கு. அது எல்லாமே லாக்இன் பீரியட்ல உள்ள இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அது எல்லாமே இப்போ மார்க்கெட் உள்ள வரும். அதிகமான இங்க ஸ்டேக் செல் நடக்கும். ப்ரொமோட்டர்ஸ்க்கு ஒரு பிசினஸ் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவங்களும் ஸ்டேக் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. மேக்ஸிமம் இந்த பிஇ அந்த விசி ஃபண்ட்ஸ் எல்லாமே ஸ்டேக் செல் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது இருக்கிற ஒரு ப்ரெஷரா இருக்கும் இன்னைக்கான நாள்ல. யூகே எனர்ஜி ஜெயிண்டான நேஷனல் கிரிட் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியால டேட்டா சென்டர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அதாவது ஜிசிசின்ற அந்த ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. $400 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இந்த நேஷனல் கிரிட்ன்ற கம்பெனியா இருக்கு. இந்த கம்பெனியோட அந்த ஒரு ஆபரேஷன்ஸ் எல்லாமே எங்க யூகேல தான் ரன் ஆயிட்டு இருக்கு.
பட் ஆனா அந்த கம்பெனியோட அந்த ஒரு டெக் சப்போர்ட் அண்ட் தென் இங்க வந்து ஐடி சப்போர்ட்லாம் வந்து இருக்கும்ல, அது எல்லாமே இந்தியாவில் வந்து இங்க செயல்பட ஆரம்பிக்கும். அவங்களோட ஒட்டுமொத்தமான அந்த ஒரு டெக் சப்போர்ட் எல்லாமே இங்க செயல்பட ஆரம்பிக்கும். இதுக்காக தனியா அந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்ல வந்து இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இங்க தனியா வந்து அவங்களோட சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணுவாங்க, இங்க தனியா அவங்களோட கம்பெனி வந்து பில்ட் பண்ணுவாங்க, ஆஃப்ஷோர் சென்டர் மாதிரி வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுல இவங்களுக்கு எல்லா இந்த ஒரு ஐடி சப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். டேட்டா எல்லாமே செக்யூரிட்டியா வந்து மெயின்டைன் பண்ண போறோம். ஸோ அது எல்லாமே பாத்துக்கிறது ஸ்கில்டான பர்சன்ஸும் வந்து இங்க தான் இருக்காங்க, டேலண்டான ஆட்கள் இங்க தான் வந்து இருக்காங்க. அதனாலதான் இங்க இந்தியா வந்து டார்கெட் பண்ணி வராங்க. $400 மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து இங்க நம்ம ஊர் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 1700க்கும் மேற்பட்ட ஜிசிசி சென்டர்ஸ் வந்து நம்ம ஊர்ல வந்து இருக்கு. ஏபிபி, அப்புறம் இங்க வந்து இட்டாச்சி எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம். அவங்களோட பேக் அண்ட் ஆபரேஷன்ஸ் எல்லாமே இங்க வந்து பாத்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்க இந்த ஒரு டீம் இருக்குல்ல, இதான் வந்து தனியா எடுத்து இங்க அவுட் சோர்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஐடி கம்பெனிஸ். பட் ஆனா இப்ப அந்த ஒரு கம்பெனிஸே தனியா டீம் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த கம்பெனிஸ்க்கு ஒரு அப்டேட்டா தான் வந்து இருக்கு. ஸோ இதனால ஐடி கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் வந்து ப்ரெஷர் வந்து இருக்கும். அதனால அவங்க கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஷார்ட் டர்ம்ல லாஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனால் ஜிசிசில அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வர ரீசனால மார்க்கெட் வந்து 2030 $105 பில்லியன் இந்த ஜிசிசி சென்டர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஆரக்கல் கார்பரேஷன்ஸ் வந்து 12,000 பேர் இந்தியாவில் வந்து வேலையை விட்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் உள்ள அப்டேட்டா வந்து ஒட்டு மொத்தமா 30,000 பேர் வேலையை விட்டு அனுப்பியிருக்காங்க. பின்னாடி இருக்க ரீசன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து இருக்கு. நிறைய இடத்துல ஆட்டோமேஷன் வந்து பண்றாங்க, ரீஸ்ட்ரக்சரிங் வந்து பண்றாங்க. ஸோ அதனாலதான் வேலையை விட்டு அமைச்சிருக்காங்க. இன்னும் அதிகமான ஆட்கள் வந்து வேலையை விட்டு அனுப்ப போற பிளான்லயே வந்து இருக்காங்க. ஸோ இங்க குளோபல் லெவல் வந்து இந்த ஐடி ஸ்லோடவுன் வந்து இருக்கு. ஸோ அதுதான் இங்க வந்து ரிப்ளிகேட் ஆகுது. சத்யா ஏஜென்சிஸ் வந்து இருக்காங்களே, நம்ம சத்யா எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்க்கணும்ல. ஸோ அந்த ஒரு கம்பெனி வந்து இங்க ஐபிஓ வந்து வராங்க. 600 கோடி ரூபாய்க்கான ஐபிஓ வந்து வராங்க. இதுல 300 கோடி ரூபாய் ஆஃபர் ஃபார் சேல், 300 கோடி ரூபாய் ஃப்ரெஷ் இஷ்யூஸ் தான் வந்து வராங்க. ஸோ எங்க கம்பெனிக்கு மணி வந்து ரைஸ் பண்றாங்க. ஏற்கனவே இருக்கிற அந்த ஒரு ப்ரொமோட்டர்ஸும் ஸ்டேக்ஸ் வந்து செல் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனி பத்தி நமக்கே ஒரு டீடைலான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும். ஸோ இவங்க வந்து இந்த டிவி, ஃப்ரிட்ஜ் இது எல்லாமே வந்து விற்கிற ஒரு கம்பெனியா வந்து இருக்காங்க. மேக்ஸிமம் இவங்களோட ஸ்டோர்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்கு. 427 ஸ்டோர்ஸ் வந்து இருக்கு. இதுல 90% ஆஃப் த ஸ்டோர் வந்து இங்க டயர் 2 சிட்டிஸ் அப்புறம் ஸ்மால் டவுன்ஸ் தான் வந்து இருக்கு. அங்க இருந்து அதிகமான ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெவன்யூ வைஸ் வந்து வரும்போது ஃபினான்ஷியல் 2025ல 3500 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் இவங்களோட growth வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. 36% சிஏஜிஆர் growthல வந்து இங்க growth ஆயிட்டு வராங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே 26% வந்து இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு நல்ல சைனா தான் வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனில இருக்க ரிஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆன்லைன் காம்படிஷனும் வந்து இருக்கு, நிறைய ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் வந்து இருக்கு. லைக் வந்து இந்த ரிலையன்ஸ் டிஜிட்டல் அப்புறம் குரோமோலாம் வந்து இருக்காங்க. ஸோ அதனால ஆஃப்லைன்ல வந்து பிரச்சனை வந்திருக்கு. ஆன்லைன்லயுமே நிறைய அந்த ஒரு ஆர்டர்ஸ் எல்லாமே பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால ப்ரெஷர் வந்து இருக்கு. அண்ட் தென் 49% ஆஃப் இவங்களோட அந்த ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே இஎம்ஐல தான் வந்து எடுத்துட்டு போறாங்க. அது டிஃபால்ட் ஆச்சுனால இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் இருக்கும். இது எல்லாமே பாசிட்டிவ் வந்து நெகட்டிவா வந்து இருக்கு. பட் ஆனா நல்ல ஒரு ஆபரேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சத்யா ஏஜென்சிஸ். இவங்களோட ஐபிஓ வந்து வரப்போகுது. குரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்குல்ல, இதனால இவி கம்பெனிஸ்க்கு எல்லாமே ஒரு பெரிய பிளஸா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. மெயினா ஏத்துறதுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன ரீசனால அப்படின்னா, கண்டிப்பா குரூட் ஆயிலோட பிரைஸ் ஏற ரீசனால பெட்ரோல் வந்து டீசல் விலை வந்து ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இங்க டாக்ஸ் எல்லாம் கட் பண்ணி அப்படியே பெட்ரோல் டீசல் விலையை வந்து ஓரளவுக்கு இங்க ஸ்டேபிளா வச்சிருக்காங்க. பட் ஆனா ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஃபியர் வந்து கிளம்பி இருக்கு. இதனால ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்து ஷிஃப்ட் ஆவாங்க அப்படின்னா இவில வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸா இருக்கும். இவங்களோட காம்படிட்டரா வந்து மெயினா இருந்தது ஓலா கம்பெனி வந்து இருந்தாங்க. பட் ஆனா அவங்களோட சேல்ஸ் வந்து அவங்களோட சர்வீஸ் எல்லாமே சூப்பரா இல்லாத ரீசனால அந்த இடத்துல எல்லாமே இவங்க கிராப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க டிவிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் பஜாஜ் வந்து செகண்ட் பொசிஷன்லயும் இருக்கும்போது இவங்க தேர்ட் பொசிஷன் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சேல்ஸ் வந்து சூப்பரா வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட மார்ச் மந்த் சேல்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 33,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. இது ஒரு பெரிய சேல்ஸ் நம்பரா வந்து இருக்கு. அண்ட் தென் பினான்சியல் 2027 இவங்களோட அந்த நோட் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா 40ல இருந்து 47% growth வந்து growth ஆவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்டமா வந்து இருக்கு. இந்த கம்பெனி பினான்சியல் 2028ல தான் ப்ராஃபிட் எபிட்டா வந்து காமிக்க ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது வரைக்கும் ஸ்டில் லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் வந்து இருப்பாங்க. அது வரைக்கும் ப்ராஃபிட் வந்து எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த பினான்சியல் 2027மே கொஞ்சம் வந்து நெகட்டிவ்ல தான் வந்து இருப்பாங்க. ஸோ இப்பவே இந்த ஸ்டாக் வந்து ஐபிஓ பிரைஸ்ல இருந்து 150% அப்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. அதனால நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். ஸோ நமக்கு ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ்ல இங்க டூ வீலர் மார்க்கெட்ல எதனா ஒன்று வேணும் அப்படின்னா ஹீரோ மோட்டார்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ருப்பிலாம் வந்து விழுந்துகிட்டு இருக்குல்ல, இதனால ஆர்பிஐ வந்து என்ன மாதிரியான ஒரு பிளான் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இங்க ருப்பி வந்து விழுந்துகிட்டே இருக்குல்ல, இதை வந்து ஸ்டாப் பண்றதுமா ஆர்பிஐ வந்து ஒரு புது பிளான் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா இங்க ஃபார்வர்ட் புக்கிங் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. $77.6 பில்லியன் ஃபார்வர்ட் புக்கிங் வந்து பண்ண போறாங்க. அப்படின்னா சிம்பிளா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நான் ஃபியூச்சர்ல வந்து இவ்வளவு டாலர் வந்து பை பண்ணிக்கிறேன், இல்ல அப்படின்னா செல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்க கரண்டான அந்த ஒரு ரேட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபிக்ஸடான ரேட்ல இந்த ஒரு டைம்ல நான் டாலர் வந்து இவ்வளவு வாங்க போறேன், இல்ல அப்படின்னா விற்க போறேன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதனால வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து ருப்பிக்கு வந்து கிடைக்கும். அந்த டாலருக்கு அகேன்ஸ்ட் நம்ம ருப்பியுமே வந்து செயல்பட ஆரம்பிக்கும். இது ஒரு வேலை $77 பில்லியன் இப்போ இருக்கா, அது வந்து இங்க $100 பில்லியன் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் ஒரு $10 பில்லியன் வந்து ஃபாரெக்ஸ் ஸ்வாப் வந்து பண்ணிருக்காங்க. லிக்விடிட்டி வந்து மார்க்கெட்ல இன்ஜெக்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ நம்மளுக்குமே இன்ஃபிளேஷன் வந்து அதிகமாக கூடாதுன்ற ரீசனால லிக்விடிட்டி வந்து பண்ணிருக்காங்க. அப்புறம் இங்க வந்து ஃபார்வர்ட் புக்கிங் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது ருப்பி வந்து இங்க ஸ்டேபிள் பண்ணி வைக்கணும்ன்றது இவங்களோட பிளானா வந்து இருக்கு. $95 ஏற்கனவே வந்து போயிடுச்சு. ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போன மாசம் மார்ச்ல அதிகமா தேடப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து எதுவா இருக்கு அப்படின்னா 4 ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கா இருக்குது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இருக்கு. என்ன ரீசனால அப்படின்னா அந்த சண்டிகர் பிரான்ச்ல அந்த ஒரு 590 கோடி ரூபாய் ஃப்ராட் கேஸ் வந்து இன்வால்வ்மெண்ட் ஆச்சுல, அதனால அந்த ஒரு பேங்க் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து இருக்கு, அதிகமா தேடப்பட்டிருக்கு. செகண்டா வந்து இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இருக்கு.
இதுல சேர்மன் அட்டனு சக்கரவர்த்தி வந்து வெளியே போறான்னு சொன்னது. அப்புறம் அவர் வந்து அந்த எத்திக்ஸ்க்கு மேட்ச் ஆகலன்னு சொல்லி வெளியே போனார்ல, இதனால அதிக பேர் வந்து அதை தேடி இருக்காங்க. மூணாவதா இருக்குது நிறைய ஐபிஎஸ் வந்து தேடி இருக்காங்க. பிஎஸ்சி ஐபிஎஸ் தான் அதிகமா வந்து தேடி இருக்காங்க. நாலாவதா இருக்குது பிபிசிஎல் கம்பெனியை பத்தி தேடி இருக்காங்க. இப்ப இந்த ஆயில் பிரைஸ் எல்லாம் வேற ஏறுதுல, இதனால பெட்ரோல் பிரைஸ் எங்க ஏறிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தினால அந்த ஒரு ஸ்டாக்கே அதிகமா தேடி இருக்காங்க. இவி கார் சேல்ஸ் வந்து பூம் ஆயிருக்கு. 82% ஜம்ப் ஆயிருக்கு பினான்சியலா 2026ல. ஸோ ஃபினான்ஷியலா 2026ல 2 லட்சம் வண்டி வந்து வித்திருக்காங்க. ஸோ இது வந்து 82% அப்பா இருக்கு. போன வருஷத்தோட growth வந்து பார்க்கும்போது வெறும் 19% growth வந்து இருந்துச்சு. பட் ஆனா இந்த வருஷம் 82% வந்து growth ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஒன்னும் டாமினேட் பண்றது டாடா மோட்டார்ஸ் தான் வந்திருக்காங்க. அவங்க தான் இவி மார்க்கெட்ல டாமினேட் பண்றாங்க. செகண்ட் அண்ட் தென் தேர்ட் பிளேஸ்ல தான் இப்ப அதிகமான போட்டி வந்து இருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, எம்ஜி மோட்டார்ஸ்ல ஃபாஸ்டா வந்து growth ஆயிட்டு வராங்க. அப்புறம் புது என்ட்ரியா சுசுகியும் வந்து உள்ள வராங்க. அண்ட் தென் புது லான்ச்சஸ் வந்து வருது. இங்க கஸ்டமர்ஸை பொறுத்தவரை இங்க 25 பிராண்டு கீழே 64 வண்டி புது மாடல்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால கஸ்டமர்ஸ்க்குமே இங்க பெட்டரா வந்து சூஸ் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இங்க பேட்டரி ரேஞ்ச் வேணுமா, இல்ல அப்படின்னா பெட்டரான டெக்னாலஜி வந்து வேணுமா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால இங்க இவி கார் சேல்ஸ் வந்து பூம்ல வந்து இருக்கு. ஸோ இது வந்து இருக்கிற அப்டேட்டா வந்து இருக்கு. பட் அதனால டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்லாம் ரொம்பவே வந்து விழுந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போவோம். பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்திருக்கும், கமர்ஷியலும் வந்து விழுந்திருக்கும். ரெண்டுமே வந்து கன்சிடர் பண்ணிட்டே போவோம். இந்த ஒரு பேனிக்கான டைம்ல கன்சிடர் பண்ணுவோம். இப்போ ஈவில இவங்க தான் வந்து டாமினேட் பண்றாங்க. அது நமக்கு நல்லாவே பார்த்தாலே தெரியுது. இங்க ஜென்ரிக் வெர்ஷன் ஆஃப் பிளேயர் எல்லாருமே 2000 ரூபாய் பர் மந்த்ல வந்து இந்த வீகவியார் அந்த ஜென்ரிக் வெர்ஷன் ஆஃப் அந்த ட்ரக் இருக்கும்ல, அதை வந்து லான்ச் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட பிரைஸ் வந்து 9000 இருந்து 16000 ரூபாய் தான் ஸ்டார்டிங் பிரைஸாவே வந்து இருக்கு பிராண்டட் இருக்கு. ஸோ இப்போ அந்த ஜென்ரிக் வெர்ஷன் ஆஃப் பிளேயர்ஸ் உள்ள அந்த ரீசனால இந்த 9000 டு 16000 ரூபாய்க்கு வித்தாங்க அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து வாங்க மாட்டாங்கன்ற ரீசனால 36ல இருந்து 40%க்கும் மேல வந்து இங்க பிரைஸ் ரிடக்ஷன் பண்ணி இங்க வந்து விற்க போதா சொல்லியிருக்காங்க. 5600 ரூபாய் பர் மந்த்துக்கு வந்து இப்போ அந்த பிரைசிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 9000 ரூபாய் தான் ஸ்டார்டிங் பிரைஸ், இப்போ வந்து 5600 ரூபாய்க்கு வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இங்க டாக்டர் விட கொஞ்சம் ப்ரீமியமா தான் வந்திருக்கு. 4200 ரூபாய் டாக்டர் பிரைஸா வந்து இருக்கு பர் மந்த்துக்கு. ஸோ இவங்க வந்து அதை விட ப்ரீமியம்ல வந்து இருக்காங்க. ஸோ இங்க பிரைசிங் ப்ரெஷர் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ஒரு பிரைஸ் வந்து கட் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால சேல்ஸ் வந்து பிக்கப் பண்ணுன்றது இவரோட நோட்டா வந்து இருக்கு. ஸோ இது இந்த செமிகண்டக்டர் ட்ரக் மார்க்கெட்ல அதிகமான பிளேயர்ஸ் வந்து உள்ள இருக்காங்க. பிரைசிங் ப்ரெஷர் வந்து இருக்கு. மேக்னம் ஐஸ்கிரீம் கம்பெனி வந்து குவாலிட்டி வால்ஸ்ன்ற கம்பெனி வந்து வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. 61%க்கு மேல ஸ்டேக் வந்து கொடுத்து குவாலிட்டி வால்ஸ் வந்து வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்துஸ்தான் யூனிலிவர் கிட்ட இருந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படியே மூவ் ஆகும். ஸோ பேரண்ட் கம்பெனியா மேக்னம் கம்பெனி வந்து மாற ஆரம்பிப்பாங்க. ஸோ இங்க மேக்னம் கம்பெனியை இங்க குவாலிட்டி வால்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு லோக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. இதனால இந்த ஒரு பெரிய பிராண்டான மேக்னம் வந்து இங்க குவாலிட்டி வால்ஸ் கூட சேரும் போது ஸோ இங்க வந்து குளோபல் பிராண்டும் வந்து இருக்கு, அப்புறம் இங்க லோக்கல் டிஸ்ட்ரிபியூஷனும் இருக்கு. ரெண்டு கம்பெனியும் வந்து ஒன்னா சேருது. இது இந்த கம்பெனி ஒரு பெரிய பிளஸ் வந்து இருக்க போகுது. பட் என்னதான் ஐஸ்கிரீம் மார்க்கெட் வந்து ஃபாஸ்டா க்ரோ ஆனாலுமே இன்னும் அண்டர் டெவலப்டான ஒரு மார்க்கெட்டா தான் ஐஸ்கிரீம் மார்க்கெட் வந்து இருக்கு. அண்ட் தென் இப்போ வந்து அந்த பேரண்ட் கம்பெனி தான் வந்து மூவ் ஆக போகுது. பட் ஆனால் இங்க குவாலிட்டி வால்ஸ் கம்பெனின்றது லிஸ்டடாகவே தான் வந்திருக்கும். பிஎஸ்சி என்எஸ்சில லிஸ்டடாகவே தான் வந்திருக்கும். அப்புறம் இங்க பப்ளிக் கிட்டயுமே அந்த ஷேர்ஸ் எல்லாமே கொடுக்க சொல்லி இங்க வந்து கேட்க போறாங்க போல பைபேக்காக. 75%க்கும் மேல ஸ்டேக் வந்து வச்சாங்க அப்படின்னா இவங்களால வந்து ஓன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் திரும்ப பப்ளிக் கிட்ட கொடுத்தாகணும். 75% வரைக்கும் ஓன் பண்றதுக்கு பப்ளிக் கிட்ட வந்து ஷேர் பைபேக் வந்து கேட்க போறாங்க மேக்னம் கம்பெனி. இது வந்து இருக்கிற அப்டேட்டா வந்து இருக்கு. பட் ஆனா நம்ம இங்க குவாலிட்டி வால்ஸ் பக்கம் வந்து போகாம இருக்கும். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் ப்ரெஷர்ல வந்து இருக்கு. ஸோ ஓவராலா இதுதான் மார்க்கெட்ல இருக்கிற நியூஸா வந்து இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ற ஸ்டாக்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கான நியூஸ்ன்றது எதுவுமே வந்து கிடையாது. இன்னைக்கான நாள்ல மார்க்கெட் வந்து ஓவராலா தான் வந்து ஏறும். ஸோ அதனால ஓவராலா மார்க்கெட் வந்து ஏறிச்சு அப்படின்னாலுமே எஃப்ஐஎஸோட இன்வால்மெண்ட் வந்து இருக்கும். டிஐஎஸ் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்றாங்கன்றது அர்த்தமா வந்து இருக்கு. பாசிட்டிவான சைன் வந்து இருக்கு இந்தியா பக்கம். ஸோ அதனால அந்த ஒரு சைன்ல தான் நம்ம வந்து பார்த்தோம். அதை தாண்டி எதனா இங்க ஸ்பெசிஃபிக்கான நியூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம நாளைக்கு காலையில் வந்து அப்டேட் பண்ணுவோம். இப்போதைக்கு மார்க்கெட்ல ஸ்பெசிஃபிக்கான நியூஸ்னால மார்க்கெட் வந்து ஏறி இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்டே வந்து பார்த்துருவோம். ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.